இவ்வளவு பெரிய செவுத்துக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு இவனுக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்தது. ஒரு வழியா அதுக்குள்ள போறக்கான அந்த கதவையும் அவன் கண்டுபிடிக்கிறான். ஆனா அது பூட்டி இருக்கு. அதனால அந்த கதவுல சாவி போடுற அந்த இடத்துல அவனுடைய கண்ணை வச்சு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப உள்ள இருந்து ஒரு தீப்பொறி வந்து அவன் கண்ணு மேல பட்டுருது. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவன் வீட்டுல இருந்தாலும் கூட அவனோட நினைப்பு ஃபுல்லா இது மேலதான் இருக்கு. இப்ப திரும்பவுமே ஒரு பெரிய ஏணியை கொண்டு வந்து அந்த செவுத்து மேல போட்டுட்டு அது மேல ஏறுறான். ஆனா ஏணியை விட செவுரு ரொம்ப பெருசா இருக்கு. அதனால இவன் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறான். அதனால உடம்பு கைகள் எல்லாம் அவனுக்கு முறிஞ்சு போகுது. இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரெச்சரோட அந்த கதவு இருக்கிற இடத்துக்கு அவன் போறான். கையில ஒரு செயின் சாவை வச்சுக்கிட்டு இப்ப கதவு பக்கத்துல வந்த உடனே அவன் வச்சிருக்கிற செயின் சாவை ஸ்டார்ட் பண்ண பார்க்கும்போது இப்ப அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இப்ப அவனுடைய ஸ்ட்ரெச்சர் தானாவே உள்ள போகுது. அப்ப அங்க ஒரு பெரிய சிலை இருக்கும். அந்த சிலை கையில இவனுடைய போட்டோ இருக்கு. அப்போ ஒரு பாதாளம் ஓபன் ஆகி அதுக்கு நம்ம விழுந்த முன்னாடியே அந்த பாதாளம் க்ளோஸ் ஆயிருது.